ஹலோ கைஸ், உங்களுடைய ஃபோன் கொஞ்ச நாளாக மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படி இல்லைனா உங்கள் ஃபோன் பேட்டரி ரொம்பவுமே உங்களை எரிச்சல் பண்ணுதா? பிரச்சனையை விடுங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த பிரச்சனை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த சிம்டம்ஸ்லாம் உங்கள் ஃபோனோட ஒத்து போச்சுன்னா சொல்ல மனசுலனாலும் அதான் நெசம். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா உங்கள் ஃபோன் கூடிய சீக்கிரம் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போக போகுது. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் நான் எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, இந்த ஃபோனுக்கு 2 தடவை பேட்டரி மாற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஓனராக நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப உங்களுடைய ஃபோன் கொஞ்ச நாளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய ஃபோன் பேட்டரி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸு டேட்டா இது எல்லாத்தையுமே வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோனுக்கோ இல்லை கம்ப்யூட்டருக்கோ நீங்கள் மாற்றி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருவீங்க. அவ்வளோதான். ஓ, அப்படியா விஷயம்? ஏன்னா நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை டிங் அப்படி திட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா, உங்களுடைய ஃபோன் பேட்ரி நார்மலாக குறையிறதை விட ரொம்பவுமே சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகும். இது 2 விதத்தில் நம்ம சொல்லலாம். ஒன்று நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ஃபைலோ வெளிலேருந்து நீங்கள் ஏற்றுறப்ப உங்களுக்கு பின்னாடி வைரஸோ இல்லை ஸ்பைவரோ மால்வேராச்சும் ரன் ஆகிறதுனால கூட மேபி உங்கள் பேட்டரி சீக்கிரம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 2வது இது ஃபோன் பேட்டரி போகிறதுக்கான ஒரு சிம்டமாக கூட நம்ம சொல்லலாம். இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ என் ஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு என் பேட்டரி ரொம்ப மோசமாகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அடுத்தடுத்த சிம்டம்ஸ்லாம் செக் பண்ணுங்கள். இப்படி ஒருவேளை இல்லை ப்ரோ நான் எதுவுமே ஏற்றலை எனக்கு ஏன் குறையுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டெப் 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்தது வாங்க ஸ்டெப் 2 போகலாம். 2வது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் பேட்ரி கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லை ப்ரோ எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா மேபி நீங்கள் கவரை கழட்டிட்டு உங்கள் கையில் வச்சு நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு லைட்டாக ஒரு ஹீட்டு தெரிய வாய்ப்பு இருக்குது. நார்மலாக உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணப்போ இருக்கிற ஹீட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே ஹீட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது 2வது சிம்டம். ஸ்டெப் 2 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ். 3வது அறிகுறி என்னன்னா, உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வர்றப்பையோ இல்லை வேறாச்சும் ஒரு நீங்கள் சவுண்டு உங்கள் ஸ்பீக்கர்லேருந்து கேட்குறப்பையோ பாதையில் அந்த சவுண்டு கட் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி பிசிறு கலப்போம். எக்ஸாம்பிளுக்கு டுன் டுன் இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி வர்றப்ப ஃபோன் ஸ்பீக்கர் போயிடுச்சு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. உங்களுக்கு ஃபோன் ஸ்பீக்கர்னால தான் இருக்குது. பேட்டரி போகிறதுக்கான ஒரு சிம்டமாக உங்கள் ஃபோன் வெளியே காட்டவே நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டா உள்ள அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் 4வது லாஸ்ட் ஸ்டெப் இதுதான் சொல்ல போனால் கன்ஃபர்மேஷன் ஸ்டெப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த அறிகுறி உங்கள் ஃபோனில் தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் 101% போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். என்னென்னா, உங்களுடைய ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப சம்மந்தமே இல்லாமல் பூட் ஆகி ஆன் ஆகும், டக்குன்னு சுவிச் ஆஃப் ஆகும், மறுபடியும் டக்குன்னு ஆன் ஆகும், உங்களை ஃபோனை ஓப்பனே பண்ண விடாமல் டக்குன்னு ஆன் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் பேட்டரி போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கிற டேட்டா, ஃபைலு, ஃபோட்டோ, வீடியோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வேறு ஒரு ஃபோனுக்கோ இல்லை வேறு ஒரு கம்ப்யூட்டரோ நீங்கள் போயிட்டு ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் அதை பின்னால் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் உங்கள் ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம். இல்லை ப்ரோ ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுற அளவுக்கு என் ஃபோனில் ஸ்ட்ரென்த் இல்லை, சும்மா சுவிச் ஆஃப் ஆன் ஆகுது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டரில் போடுங்க. கம்ப்யூட்டரில் போட்டு என்னால் முடியல ப்ரோ ஆஃப் ஆகிட்டே இருக்கா அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஃபோன் சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் ஃபோன் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டா, ஃபைலு, ஃபோட்டோ, வீடியோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமாக டெலிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் நன்றி வணக்கம் சொல்லி பத்திரமா வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ப்ரோ, இப்போ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என் ஃபோன் இப்போ ஒர்க் ஆகலாம், நான் இப்போ என்ன பண்ணுறது? என் ஃபோன் வெறும் சுவிச் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருக்கு, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே போட்டுரு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னென்னா, பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்தால் அங்கே போய் கொடுத்துருங்க. ஏன்னா பேட்டரி ப்ராப்ளங்கிறதெல்லாம் நம்மளால் சாஃப்ட்வேர் மூலமாக எதுவுமே சரி பண்ண முடியாது. ஹார்ட்வேரை தான் நம்ம சரி பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பேட்டரி மாற்றினா மட்டும்தான் நம்ம ஃபோன் ஒழுங்காக ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல சர்வீஸ் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை கொடுத்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் ப்ரோ இப்போ இந்த ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் வேறு ஒரு இதில் போய் சேவ் பண்ண சொன்னீங்க? பேட்டரி தானே மாற்ற போகிறோம், பேட்டரி மாற்றதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, அதில் எதுவும் போகாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பின்னால் ஒரு காரணம் சொன்னல, அந்த காரணம் இப்போ நான் சொல்கிறேன். அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறப்ப மொத்தம் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, மேபி நல்ல சர்வீஸ் சென்டராக இருந்தால் பரவாயில்ல, பட் ஒருவேளை உள்ளே இருக்கிறவ வேறு மாதிரி ஆளாக இருந்தான் அப்படின்னா உங்களுடைய ஃபோனை நீங்கள் கொடுக்குறப்ப அவன் ஃபோனை சரி பண்ணிவிட்டு மேபி உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ, வீடியோலாம் பார்த்து மேபி அவன் கூட சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ரெண்டாவது என்னன்னா, உங்கள் ஃபோன் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறப்ப மேபி சைக்கோத்தனமான சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு பேட்ரி போயிருக்கு, பத்தாவது குறைக்கு அதில் ஓஎஸ் வேறு போயிருக்கு சார், ஓஎஸ் வேறு மாற்றணும், அதுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு உங்கள் மேலே காசை வாங்குறதுக்காக தேவையில்லாத சில வேலைகள்லாம் வந்து சர்வீஸ் சென்டரில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வேலைகளா. ஸோ அப்படி பண்ணுறப்ப உங்களுடைய ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ வீடியோ ஃபைல்ஸ் எல்லாமே உங்களால் ஆக்சசிபிள் இல்லாமல் போயிடும். மொத்த ஃபோனையுமே புது ஃபோன் மாதிரி ரெடி பண்ணி ஃபேக்ட்ரி செட் போட்டு தருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் கவலைப்படாமல் இப்போ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இது எல்லாத்தையுமே ஒன்று நீங்கள் டெலிட் பண்ணி அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல மனசு கொண்ட எஃப்ஜினால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் என் ஃபோன் போனப்போ இந்த மாதிரி அனுபவப்பட்டேன். ஓஎஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் மண்டையில் மாவரைச்சி மொத்த ஃபோனையும் டெலிட் பண்ணி அப்புறமேட்டு தந்தாங்க. அப்போ கொஞ்சம் அறிவு இருந்ததுனால நான் கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ணிட்டேன். ரெண்டாவது தடவை போகிறப்ப கரெக்டாக பேட்டரி தான் போயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக தந்தேன். அதனால அவங்களும் மண்டையில் மாவரைக்கிறதுக்கு வேற காரணம் தெரியாமல் கரெக்டாக என்கிட்ட சரி பண்ணி தந்துட்டாங்க. தட்ஸ் ஆல். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனைகள் விதவிதமாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இதே மாதிரி ஏகப்பட்ட லைவ் ஸ்ட்ரீம்லேயே வயலில் வருது கருமம். இதே மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ ஓகே, வரட்டாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.